அனைவருக்கும் வணக்கம். ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட சில முக்கியமான குறிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் இந்த பராபர வருடம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய வருமானத்துக்கு குறைவிருக்காத அளவில் இருக்குது. உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வழியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய செய்திகள் கிடைக்கலாம். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேட்டார் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக உங்களுடைய பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும். சிலருக்கு வெளி மாநில பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. குடும்ப பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 11, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 6, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். உங்களுடைய பணியிடத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்யாவிட்டாலுமே கூட நீங்கள் மேற்கொண்டுள்ள திட்டங்களை வெற்றியை நோக்கி கூட சீராக நகரும். நிதி சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுடைய திட்டங்கள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படும். இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல அதிசயங்களை தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து உங்களுக்கு மீதான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பயணங்களை ஒத்தி வைப்பதும் நல்லது. இல்லையெனில் பயணத்தின் போது நீங்கள் அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் இருவருக்கும் இடையே காதல் உணர்வு படிப்படியாக வலுப்பெறலாம். வார இறுதியில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த பலன்களை காண்பிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளும் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. சில இடங்களில் வேலை உங்களுக்கு சவாலாக இருக்கும். சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் பொறுமையும் புகழும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது. பதிவு உயர்வு, ஊதிய உயர்வுக்கு உகந்த ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் விற்பனை கூடி உங்களுடைய பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சி திட்டங்கள் போடுவதற்கு ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கலாம். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசை கிடைக்கும். குடும்பத்திற்காக பண இருப்பை உயர்த்துவதில் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 9ல் இருப்பதால் பெண்களால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் துணிந்து செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சி உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை தருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொட்டி தீர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணருண ரேக ஸ்தானத்தில் ராகு, கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திரன், சனி இந்த காலகட்டம் முழுவதுமே அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு திருகோணம் மிகவும் நன்றாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வல்லமை மிகுந்த ஒரு காலம் அப்படின்னும் சொல்லப்படுது. புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நிறைந்திருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான குடும்பத்தில் விட்டு பிரிய நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் நன்மைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் புரிவோருக்கு சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தை பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கலாம். ஆனாலுமே வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. உடன் பணிபுரிவோருடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பண விஷயத்தில் திருப்திகரமாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை காட்ட வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்குது. உத்திரம் 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படலாம். வாக்கு வன்மையினால் அனுகூலம் உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும். காரிய வெற்றி நன்மை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலம் உண்டாகக்கூடியதாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சுய நம்பிக்கை அதிகரிக்கலாம். புத்தி தெளிவு உண்டாகலாம். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எதிர்கொள்ள தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதில் கவலை கொள்ள நீங்கள் செய்த பிரச்சனைகளில் எதிர்பார்த்து திருப்பங்கள் ஏற்படும். சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படலாம். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கியமான நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதன்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடித்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.